வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரோரோஸ் கேம் ஸ்டுடியோ. நான் உங்க ரோஹித். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பிளெண்டர் அப்படின்ற சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பேஜுக்கு போய்க்கோங்க. டவுன்லோட் பேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். இங்க பாருங்க இதுதான். இதுல வந்து ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அதுதான் நம்மளுடைய டவுன்லோட் பட்டன். அதுக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ எம்பி அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. நீங்க இத எந்த விண்டோக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 7ஆ இருக்கட்டும், 8ஆ இருக்கட்டும், 10ஆ இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் டவுன்லோட் பட்டன கிளிக் பண்ணிட்டேன். டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த பேஜ விட்டு நீங்க வெளிய வந்துருங்க அதனால. இப்ப பாருங்க டவுன்லோட்ஸ்குள்ள நான் வந்து பார்த்தா டவுன்லோட் ஆயிட்டுருக்கு. உங்களுக்கு டவுன்லோட் ஆகி முடிக்கிற வர வெயிட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டதுனால நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த டவுன்லோடிங் ப்ராசஸையே பண்ணேன் இப்ப. இங்க பாருங்க இப்ப டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய திஸ் பிசிக்குள்ள வந்தீங்கனாலே தெரியும். இல்லன்னா மை பிசின்னு இருக்கும். அதுக்குள்ள வந்தீங்கன்னா, டவுன்லோட்ஸ்ல அது இருக்கும். அத எடுத்து வேற ஒரு பிளெண்டர்ன்ற ஒரு ஃபோல்டர கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணச்சுல கரெக்ட்டா இருக்கும். நல்லாருக்கும். இல்லன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அது. இங்க பாருங்க இப்ப எக்ஸ்ட்ராக்ட் டூ பிளெண்டர்ன்னு இருக்கு பாருங்க கடைசில. அதுதான். இப்ப நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்க கர்சர் வச்சு. அத கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆகி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க பிளெண்டர்ன்னு புதுசா ஒரு ஃபோல்டர் வந்திருக்கு. அதுக்குள்ள வாங்க. திரும்ப இதுக்குள்ள போங்க இந்த ஃபோல்டருக்குள்ள. வந்தீங்க அப்டின்னா, இங்க இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பிளெண்டர்ன்ட்டு ஒரு ஐகானோட ஒரு இது இருக்கு பாருங்க ஒரு ஃபோல்டர். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஒரு அப்ளிகேஷன். அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உள்ள போக ஆரம்பிக்கும். இப்டி தான் பிளெண்டர் ஸ்டார்ட் ஆகும். உள்ள வந்தீங்கன்னா, இந்த மாரி காட்டும். நார்மலா ஒரு டேப் பண்ணிக்கோங்க. ஒரு டேப் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுடைய பிளெண்டருடைய மெயின் ஃபேஸுக்கு நீங்க வந்துருவீங்க. இங்க வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனிமேஷன கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு கேம கூட நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். இல்லனா நீங்க YouTube பார்த்து தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். இங்க பாருங்க நான் இப்ப சப்டிவிஷன் மாடிஃபையர் குடுத்து இத ஒரு ஸ்பியர் மாரி மாத்தி காட்டுறேன். எவ்ளோ இருக்கு பாருங்க. எவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு. பாருங்க நான் இப்ப இத பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பியர் மாரி மாத்திக்கிட்டேன் பார்க்குறதுக்கு. இந்த மாரி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இதுல. உங்களுடைய ஒரு தனி வேர்ல்டே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி புடிச்சிருந்தது அப்படின்னா, கீழ இருக்க லைக் பட்டன கிளிக் பண்ணி மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அப்படின்னா, பிளெண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த வீடியோவ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ண மறந்துறாதீங்க. பாய் பாய்.